ஆர்பி உதயகுமார் ஏன் இப்படி முக்கிக்கிட்டு கத்துறாருன்னே தெரியல. 10 வருஷம் வனவாசம் போயிட்டு நீங்கள் இப்போ கட்சிக்குள்ள அம்மா மறைந்த பின்னாடி வந்தீங்க. அந்த 10 வருஷம் வனவாசத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அதிமுக மீது கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தோத்துட்டு ஒற்றுமையை வலியுறுத்தி இப்போ போலி வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்கிறாரு ஆர்பி உதயகுமார். இந்த அமைதி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மணிவண்ணன் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுவாருன்ட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துடுப்பாகவும் எடுப்பாகவும் அந்த வலதுகை இடதுகை புரியுதுல இடதுகையாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலதுகை, ஒரு இடதுகை, ஒரு துடுப்பு, ஒரு எடுப்பு, ஒரு ஜால்ரா, ஒரு பச்சோந்தி எல்லாம் யார் அப்படின்னா ஆர்பி உதயகுமார் தான், வேற யாரும் கிடையாது. அம்மா மறைவுக்கு பின்னாடி ஆர்பி உதயகுமார் வாயை திறந்தாரு. அதிமுகவுக்கே சனியும் பிடிச்சிருச்சு. இந்த அதிமுக இவ்வளவு பிளவுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? ஆர்பி உதயகுமார் தான். வாயில சனி. ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, 10 வருஷம் வனவாசம் போனீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 10 வருஷமா உங்களை கட்சிக்குள்ளேயே சேர்க்கல. அம்மா மறைவுக்கு பின்னாடி கட்சியில ஒட்டிக்கிட்டீங்க. அந்த அந்த வனவாசம் போன அந்த 10 வருஷம் ரகசியத்தை நீங்க சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க அதிமுக மீது கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஊத்தவாயம் உதயகுமார். நம்ம அப்படித்தான் பேச ஆகணும். அவர் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசினா தானே நம்ம பேச முடியும். அவரே மரியாதை இல்லாமல் பேசும்போது நம்ம மரியாதை கொடுத்து பேச முடியுமா? அது ரொம்ப தப்பு தானே. ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்டவரும் தெரியுமா? அவருக்கு ஒன்று ஆகணும்னா எதை வேணாலும் செய்வார், எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். எந்த எல்லைங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் அவர் போவார். திருமதி சசிகலா அவர்களுடைய வீட்டு கட்டந்தரையில் சாணி அள்ளிக்கிட்டு இருந்தவர் தான் ஆர்பி உதயகுமார். அவர் மூலியமாக, திருமதி சசிகலா அவர்கள் மூலியமாக அரசியலுக்குள்ளே வந்தவர் தான் அந்த ஆர்பி உதயகுமார், வேற யாரும் கிடையாது. ஏற்றி விட்ட ஏணியெல்லாம் எட்டி உதைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமியோட ஆர்பி உதயகுமார் வல்லவர். அவர் வாயை திறந்தார். முதல்ல அம்மா மறைவுக்கு பின்னாடி வாயை திறக்கிறார். என்ன பேசுறாரு? கட்சியும் ஆட்சியும் திருமதி சசிகலா அவர்கள்ட்டே இருக்கணும், புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்ட்டே இருக்கணும் சொல்லி வாயை திறந்தார். அன்னைக்கு தான் அதிமுகவுக்கு சனியனே பிடிச்சது. உடனே அவர் மாவட்டத்தில் போய் ஒரு தீர்மானத்தை போடுறார். அதுக்கு ஆதரவு குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் சேலத்திலிருந்து பேசுகிறாரு, எப்படி கட்சியும் ஆட்சியும் ஒருத்தல்ட்டே இருக்கணும் சொல்லி, அதுவும் புரட்சித்தாய் சின்னம்மாவர்கள்ட்டே இருக்கணும் சொல்லி அங்கே ஒரு தீர்மானத்தை போடுறார். போட்டு வந்த உடனே அன்னைக்கே அதிமுகவில் கழகம் வெடிச்சது, நாசமாக போச்சு. அதிமுக நாசமாக போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆர்பி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமியும் தான். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? 2 பேருமே அவங்கவுங்க மாவட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. நல்லா தாங்க ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அம்மா மறைவுக்கு பின்னாடி நல்லா தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சி நடத்துனாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த முதலமைச்சர் கனவுன்னு ஒன்று இருக்கல. அது சசிகலா அவர்களுக்கு ஒரு ஆசையை காட்டி அவங்ககிட்ட ஒரு தூவத்தை போட்டு எப்படியோ மூலச்செலவு செய்து எப்படியோ அவங்களுக்கு அந்த ஆசையை கொண்டு வந்த உடனே கட்சி பிளந்து போச்சு. ஆனால் அந்த கட்சி பிளவுக்கு பின்னாடி என்ன நடந்தது? திருமதி சசிகலா அவர்கள் சிறை செல்றாங்க. அந்த அதிமுகவை வழிநடத்துகிற இடத்துல டிடிவி தினகரன் இருக்கிறார். அவருக்கு பின்னாடி வாழ்விடித்து போன ஆளுக்கு தான் இந்த ஆர்பி உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னு மறுக்க முடியுமா? முடியாதுல்ல. தினகரன் பின்னாடி வாழ்விடித்து போனவர் தான் அண்ணன் தினகரன். வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டவரில் எடப்பாடி பழனிசாமியும் இருக்காரு, ஆர்பி உதயகுமாரும் இருக்கார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது. தொப்பி சின்னத்துக்கு யார் ஓட்டு கேட்டு போனது? அவர் தான் 10 வருஷம் வனவாசம் இருந்துட்டு கட்சிக்கு உள்ளே வந்துட்டார்ல. நீங்கள் போகாமல் இருக்க வேண்டியதானே அவர் பின்னாடி? அண்ணன் தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்லி வீதி வீதியாக இறங்கி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டது யார்? இதே எடப்பாடி பழனிசாமியும் ஆர்பி உதயகுமார் தான்.
இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. தினகரன் அவர்கள் வந்து வனவாசம் போன ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு. அந்த ரகசியத்தை நீங்கள் அன்னைக்கே கேட்டிருக்க வேண்டியதானேங்கிறேன். அந்த ரகசியத்தை சொன்னாதான் நாங்கள் தொப்பி சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வருவோம்னு சொல்ல வேண்டியதானே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கைக்கூலியாகவும் அவர் கொடுக்குற பணத்துக்கு அவர் போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல பேசுகிறாரு. இன்னைக்கு அதுதான் நடக்குதுங்க. எடப்பாடி பழனிசாமி தும்முனா போதும் டக்குன்னு ஓடி நின்றுவார். ஐயோ என்னால் நிற்க முடியல அப்படின்னா தாங்கி பிடிச்சி அப்படியே தூக்கிடுவார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே பஸ்ஸில் கமல் சார் சொல்லுவார், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் என்னை விட்டு நீங்கள் எங்கும் போக முடியாது, நான் தான் உங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் எடப்பாடி பழனிசாமிக்கு சேவகம் செய்கிறவர் தான் இந்த பச்சோந்தி ஆர்பி உதயகுமார். இவர் பார்த்தா என்னென்ன நாடகம்லாம் நடத்தினாருன்னு தெரியுமா? காலில் செருப்பு போட மாட்டார். இப்போ கேட்டால் இது அம்மா வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவார். நடிப்புலக மன்னன் ஆர்பி உதயகுமார். ஆனால் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பூரா விஷம். அவரால் அதிமுகவில் என்ன செய்ய முடிஞ்சு சொல்லுங்க? 10.5% இடஒதுக்கீடு வன்னியர் பெருமக்களுக்கு கொடுக்கும்போது பார்த்து ரசித்து அதை கைதட்டி வரவேற்றவர் தான் ஆர்பி உதயகுமார். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை கேட்டாங்க, இது வந்து முறையாக கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு. அதையெல்லாம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் நின்று ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாரு. அப்போ முக்குளத்தூர் மக்களுக்கு துரோகம் பண்ணவர் இந்த ஆர்பி உதயகுமார். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக கொடுத்துட்டாரு. என் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆர்பி உதயகுமாருக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் டக்கு டக்குன்னு அந்த எலும்பு துண்டை போகும்போது வாயில் அப்படி கவ்விக்கிட்டு அப்படியே ஓடிடுறாருல்ல. ஆர்பி உதயகுமார் மாதிரி ஒரு அள்ளு சில்லறைகள்லாம் அதிமுகவில் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அதிமுக 2026 பின்னாடி காணாமலே போயிடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை நம்பிடலாங்க. ஆனால் இந்த இனத்துரோகியாக இருக்கக்கூடிய ஊத்தவாய உதயகுமாரை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா வாயை திறந்தா பொய், என்னமோ பெரிய யோக்கியம் மாதிரியே பேசுவார். அவர் முதுகில் பார்த்தா கிலோ கணக்கில் அழுக்கு இருக்கும். அதையெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு கேட்ட போவீங்க, அவர் தான் இது துணை பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வால் பிடிப்பீங்க. எல்லா வேலையும் செஞ்ச பின்னாடி இப்போ வந்து அந்த 10 வருஷம் நீங்கள் வனவாசம் போனீங்களா, அந்த ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து கேள்வி கேட்பாராமா. அன்னைக்கு நீங்கள் எங்கேப்பா போனீங்க, எங்கே போனீங்க? அதுக்கு ஏதோ காரணம் சொல்லுங்க. எடப்பாடியை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்படிங்க. எடப்பாடியை ஆட்டி அசைச்சு ஒரு மூலையில் உட்கார வச்சாச்சு. நீ அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. பேருக்கு உங்களுக்கு வேணா பொதுச்செயலாளர்னு சொல்லிக்கலாம். மக்கள் எவனும் ஏற்றுக்கல, தொண்டர்கள் எவனும் ஏற்றுக்கல. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போட தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமையாக இருக்கிற வரைக்கும் அதிமுக எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது அது நிதர்சனமான உண்மையும் கூட. அவர் சந்தித்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா படுதோல்வி தானே. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அதிமுகவே முகவரியாக இருந்தவர்கள் நின்று தோத்த பின்னாடி இன்னைக்கு ஒற்றுமைன்னு சொல்லி பேசி அவங்க வந்து ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி. யார் நின்று தோத்தது முதல்ல சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களை நம்பினார் இல்லை, நீங்கள் என்ன பண்ணி கிழிச்சிங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் பாராளுமன்ற தேர்தலில் நின்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் நின்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தேனி பாராளுமன்ற தொகுதியில் நின்றாங்க. அந்த 2 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளராக நியமித்தது யார்? ஆர்பி உதயகுமார். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ராமநாதபுரம் வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்களா? இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டிருப்பீங்களா? திமுகவை எதிர்த்து ஏதாவது கூட்டங்கள் நடத்தியிருப்பீங்களா? எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர் ஆர்பி உதயகுமார். அதை நல்ல மனசில் நினச்சிங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? 2 தொகுதி கொடுத்தாருல்ல, 2 தொகுதிக்கு பொறுப்பாளராக கொடுத்தாருல்ல, வேணுங்கிறத அள்ளி கொடுத்தாருல்ல. நீங்கள் ஏன் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இரட்டை இலையை டெபாசிட்டாக வாங்க வச்சுருக்கணும்ல. ஓபிஎஸை எதிர்க்கிறதுக்கு 5 ஓபிஎஸை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து ராமநாதபுரம் தொகுதியில் வந்து நிப்பாட்டினீங்க. என்ன நடந்தது? நிழல் எது
அசல் எதுன்னு மக்களுக்கு தெரியாதா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக நின்று அந்த பலாப்பழ சின்னத்தில் கிட்டத்தட்ட 3,42,000 வாக்கு, 33% வாக்கு வாங்குறார். அதிமுக டெபாசிட் போகுது. இதுக்கு யார் காரணம்? உதயகுமார் தானே. ஓபிஎஸ் டெபாசிட் இழக்க வைக்கணும்னு சொல்லி தானே உங்களை பொறுப்பாளரை போட்டாங்க. ராமநாதபுரத்துக்கு முடிஞ்சதா? முடியலை. தேனி பக்கம் வாங்க. தேனியில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? பிரச்சாரம் பண்ணீங்களா? ஓட்டு கேட்டீங்களா? இல்லை. அங்கேயும் அதிமுக டெபாசிட் இழக்குது. தினகரன் 2வது பிளேஸ்க்கு வர்றார். எப்படி? அப்போ அதிமுக வந்து தோக்கடிச்சது ஆர்பி உதயகுமார். அதிமுகவை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் நின்று நான் தான் தலைமைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் 33% வாக்கு. சும்மா போடுவாங்களா யாராவது? ஆனால் ஆர்பி உதயகுமார் மாதிரி ஒரு பட்சோந்திகளை நம்ம அரசியலில் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. எப்படி வேணாலும் நெளிவாருங்க. அவர் இப்படி நெளிவார், அப்படி நெளிவார். கடைசியில் ஒரு கதை என்ன தெரியுமா? அமைதிப்பட படத்தில் சத்யராஜ் ட்ராயரை கழட்டி போடுவார். அதை எடுக்கிறதுக்கு 2 பேர் சண்டை போடுவானுங்க. அதில் இன்னும் ஒருத்தரும் சண்டை போடுவார். அதுக்கடுத்து மணிவண்ணன் சண்டை போடுவார். அந்த மணிவண்ணன் கேரக்டர் தான் ஆர்பி உதயகுமார். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஊன்றுகோலாக இருக்கார், தாங்குவதும் செய்கிறாரு. அது ஏன்னா அது அந்த மணிவண்ணன் மாதிரி அதை எடுத்து அப்பக்கப்போ பண்ணணும்ல, அதுக்காக அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியுடைய மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆர்பி உதயகுமார் பேசுகிறாரு. ஆனால் அந்த பேசுகிற வார்த்தைகள் பூராமே பார்த்தீங்கன்னா தடிமனான வார்த்தைகளை பேசுகிறாரு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த அளவுக்கு பேச முடியாது. விமர்சனங்கள் எடுத்து வைங்க, அதை வந்து ஏற்றுக்கலாம். இந்த ரகசியங்களை சொல்லுங்க, நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி 2 தொகுதியை கொடுத்தாங்க, அதையும் நீங்கள் அதிமுக டெபாசிட் போகிற அளவுக்கு வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துறது யார் தெரியுமா? ஆர்பி உதயகுமார் தாங்க, மற்றவங்களாம் யாரும் கிடையாது. ஆர்பி உதயகுமார் எப்படி ஏமாத்துறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி யாராவது விமர்சனம் பண்ணணும், டக்குன்னு இவர் எதிர் விமர்சனம் வச்சு உடனே வந்து சரி எடப்பாடி பழனிசாமி நமக்காக ஒரு குரல் கொடுக்காண்டா, அவன் உண்மையிலேயே நல்லவன்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவன் எடப்பாடி பழனிசாமி தான் அவன் நல்லவன் சொல்லணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் யாருமே வந்து ஆர்பி உதயகுமார் நல்லவன் சொல்லவே கிடையாது. உண்மையே சொல்லணும் அப்படின்னா அம்மா மறைவுக்கு பின்னாடி முதலாக ஆர்பி உதயகுமார் வாயை திறந்து பேசினார். அன்னைக்கே அதிமுகவுக்கு சனியம் பிடிச்சு. நன்றி, வணக்கம்.